கரைவெட்டி பறவைகள் சரணாலயத்தாங்க நீங்கள் வந்துருக்கிறோம். எதிர்பார்ப்போடு வந்தோம். ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியே இல்லை, எல்லாம் வறண்டு போய் கிடக்கு. கொஞ்சமாக தான் தண்ணி இருக்குது, அதில் கொஞ்சம் பறவைகள் இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் எங்கள் ஊர் பக்கத்து ஊர் தான், ஆனால் நான் பார்த்த வரைக்கும் இதில் வந்து தண்ணி வற்றி பார்த்ததே இல்லை. தண்ணி இவ்வளோ ரொம்ப கம்மியாக இருக்குது. எப்போயுமே தண்ணி ஃபுல்லாகவே இருக்குது. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எதிர்பார்த்தா வந்து அது தண்ணியே இல்லை. இந்த ஏரியா எப்படி எந்த அளவுக்கு கிளியராக தெரியுது பாருங்க, வறண்டு போய் அவ்வளோ பறவைகள் இருக்கும். ஏதோ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பறவைகள் தான் தெரியுது. இந்த வருஷம் வந்து டேமில் தண்ணி சரியாக திறந்து விடலாம். தண்ணி திறந்து விட காரணத்தால் நம்ம பறவைகளும் வரல, இந்த ஏரியும் வறண்டு போய் கிடக்குது. பார்க்கவே பரிதாப நிலையாக இருக்குது. இந்த ஊர் மக்கள் இதை நம்பி தான் விவசாயமும் இருக்குது. ஆனால் விவசாயம் எப்படி பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே புரியல. இந்த வருஷம் நெல் சாகுபடி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் போல. பாருங்க, இதான் ரிசர்வாயர். இவங்க தான் வளைஞ்சு ஓடும். இவ்வளோ காஞ்சி போய் கிடக்குது. பார்க்க ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. நான் என் வயசுக்கு மட்டும் பார்த்ததே இல்லை.